லூக்கா 19வது அதிகாரம் 9லிருந்து 10 நீங்கள் வாசித்து பார்த்தால், அவன் ஆயக்காரன். அதை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த ஆயக்காரனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? பாவியான மனுஷன். இந்த பாவியான மனுஷன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் ஆயத்துறையில் இருக்கிறான். ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவன் வரி வசூலிக்கிறவன். அவன் வார்த்தையின்படி அவன் அநியாயமாய் வரி வசூலிக்கிறவன் தான். அவன் சொல்ல, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை என்ன பண்றேன்? திருப்பி கொடுக்கிற. அப்ப அநியாயமாய் வரி வசூலிக்கிறவன். சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு அவன் பிடிக்கல. ஏன்னா சுத்தி இருக்கிற ஜனங்கள் அவனை எப்படி பார்க்கறானோ, ஒரு பாவியான மனுஷன். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு எண்ணம், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவன் அவரை எப்படியாவது பார்க்கணும். நல்ல கவனிங்க, இயேசுவை எப்படியாவது பார்க்கணும். அவன் அந்த ஒரு சிந்தை தான், அந்த ஒரு சிந்தை இயேசுவை பார்க்க முயற்சி பண்ணுகிறான். ஆனா இயேசுவை பார்க்க முடியல. அவன் குள்ளனா இருந்தபடினால ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன பண்றான்? அவன் ஏறி இயேசுவை பார்க்கிறான். கவனிங்க, இயேசுவை பார்ப்பது யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா, யாருக்கு தான் தெரியுது? இந்த ஆயக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும் யாரை பார்க்கறான்னு. ஏன்னா அவன் எங்க இருக்கிறான்? இயேசுகிட்ட லெட்டர் போட்டுட்டு அவன் அத்தி மரத்துல ஏறி நிக்கல. இயேசுக்கு சீசர்கிட்ட லெட்டர் போட்டுட்டு நான் அந்த அத்தி மரத்துல இருப்பேன், இயேசு வரும்போது லைட்டா டைவர்ட் பண்ணி அப்படி காட்டு அப்படிலாம் சொல்லல. அவருடைய இருதயம் ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். அதனால அவன் அந்த காட்டத்தி மரத்துல ஏறி நிற்கிறான். இயேசு அவளியா போறாரு. போய் நின்றுகிட்டு அவர் அங்க போய் நிற்கிறாரு. நின்று கவனிங்க, நின்று திரும்பி அவர் யாரை பார்க்கிறாரு? கவனிங்க, எந்த ஒரு மனிதன் தான் திருந்த வேண்டும் என்று விரும்புகிறானோ, எந்த ஒரு மனிதன் தான் மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறானோ, எந்த ஒரு மனிதன் இயேசுவை காண விரும்புகிறானோ, அந்த மனிதனிடத்தில் தேவன் வந்து நின்று அந்த மனிதனை திரும்பி பார்ப்பார்.